ஆளுநர்ங்கிறவர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை அப்படிங்கிறத ஆர்.என். ரவி நிரூபிக்கிறார், தொடர்ந்து நிரூபிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு பிசி அலெக்சாண்டருக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு ஆளுநர் அப்படின்னு யாரையாவது சொல்லணும்னா நம்ம ஆர்.என். ரவியை தான் சொல்லணும். அவரை நீக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. கட்சிக்கு வேற ஒரு சாந்தமான ஒரு தலைவர் வரணும். எப்படியும் அடிமை தான். இப்போ அடிமையாக இருக்கிறதுல நம்பியார் என்ன எம்ஜிஆர் என்ன, ரெண்டும் அடிமைன்னா அடிமை தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அடிமை பெண் எம்ஜிஆரை சொல்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமாகவும் தெரியறதில்லை. சிதம்பரம் ஐயாவுடைய பினாமின்னா எதை வேணாலும் பண்ண முடியும். லண்டனே வாங்க முடியும். லண்டனில் ஹோட்டல் தானே வாங்குறது. அவங்கெல்லாம் நீங்கள் சைடில் இருந்தாங்க. அவங்க பெரிய அளவில் காட்டிக்கிடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க தலைவர்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பற்றின தகவல் வெளில வருது. அதுக்கு முன்னாடி இதை சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. இப்போ 300 இருந்தால் உடனே கொலை பண்ணிடுவாங்களா? அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு? விளையாட்டாக கொலை பண்ணுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் வரல. ரோட்டில் போயிட்டே இருந்தால் சரத்துக்கு குத்திட்டான், ஏன்டா குத்தினேன்னு கேட்டால் தெரியல, கத்தி பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி தான் கொலைகள் நடக்குமா? கொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு வசதி இருக்குது. நாளைக்கு தப்பிச்சிடலாம், ஏதோ ஒன்று பேசி வெளில வந்துடலாம். ஆனால் இவங்கெல்லாம் அந்த தங்கம் தென்னரசு அல்லது பொன்முடி அல்லது திண்டுக்கல் சாய் பெரியசாமி அல்லது துரைமுருகன் இவங்கெல்லாம் அந்தந்த ஏரியாவினுடைய மன்னர்கள். அவங்கெல்லாம் கப்பம் கட்டுற வேலையை இவங்களுக்கு பண்ணணும். நம்ம மகாராஜா ஸ்டாலின் ஐயாவுக்கு பண்ணணும். இப்படி தான் அந்த 12 பேருக்கு தான் அமைச்சரவைங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டு இருந்தது. திமுக அமைச்சரவையில் யாராவது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஆளுநர் மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா 10 மாநில பட்டியலில் 9 மாநிலங்கள் தான் ஆளுநர் மாற்றத்துக்கான மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் தமிழ்நாடு இடம்பெறல. அப்படின்னா ஆர்.என். ரவி நீடிக்க வாய்ப்பு இருக்கா? சாதிக்கிறவங்க எல்லாருமே கண்டினியூ பண்ணுவாங்க. சில பேரை மாற்றினா நல்லதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாங்க. சில பேர் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் தேர்தலில் நிற்க சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. இதுதான் பொதுவாக ஆளுநர் விஷயத்தில் நடக்கும். ஒரு 5 வருடத்திற்கு பிறகு ஒரு ஆளுநரை மாற்றுறதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அந்த பக்கம் ஒரு மாநிலத்தை பார்த்துட்டு இங்கே பாண்டிச்சேரியும் பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது தேர்தலுங்கிறதுனால அப்படி நடந்தது. இல்லைனா அந்த டைம்லேயே அவங்க மாற்றி விட்டுருப்பாங்க. நம்ம எல்லாருமே ராஜா ஒரு ஆளுநராக வருவாருன்னு நினச்சோம். அவர் வரலைங்கிறது என்ன காரணம்னு தெரியல. ஆளுநர்ங்கிறவர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை அப்படிங்கிறத ஆர்.என். ரவி நிரூபிக்கிறார், தொடர்ந்து நிரூபிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு பிசி அலெக்சாண்டருக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு ஆளுநர் அப்படின்னு யாரையாவது சொல்லணும்னா நம்ம ஆர்.என். ரவியை தான் சொல்லணும். அவரை நீக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒன்று வேணால் நீங்கள் சொல்லலாம். டெல்லியில் கூப்பிட்டு பேசுனாங்க, அண்ணாமலையை போய் பார்க்க சொன்னாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம். செயல்படுறதா இருந்ததுன்னா பிரிஞ்சு செயல்படாதீங்க, சேர்ந்து செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கலாம். அதை அவர் உடனே பண்ணார். ஆர்.என். ரவி எங்கேயுமே எதேச்சாதிகாரத்தை காட்டினதே இல்லை. திமுக தான் அதை டெய்லி வெவ்வேறு விதமான கதைகளை சொல்லி கதவிடுது. இவர் அப்படி காட்டவே இல்லை. அவர் தான் தொடர்ந்து இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தாண்டியும் ஆர்.என். ரவி தான் இருக்கணும். பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்தாலும் ஆர்.என். ரவி கண்டிப்பாக ஆளுநராக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ணாமலை ஆளுநரை சந்திக்க என்ன காரணம்? எதனால் சந்திக்க சொன்னார்? 2 பேரும் சந்திக்காமல் தனியாக செயல்பட்டு இருந்தாங்க. சில கட்சி சார்ந்தவர், இவர் ஒரு அரசு அலுவல் சார்ந்தவர். இவர் ஒரு நிர்வாகி, அவர் கட்சியினுடைய தலைவர். ஆர்.என். ரவி தான் பெரிய ஆள், அண்ணாமலைங்கிறவர் ஒரு கட்சி தலைவர். அப்படித்தான் யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஆனால் இவருக்கும் அவங்க 2 பேருக்கும் பெரிய ஒத்துமை இருந்த மாதிரி தெரியல. கடந்த ஒரு வருடத்தில் இவருடைய சில விஷயங்கள்லாம் திமுகவுக்கு ரொம்ப வசதியாக போயிட்டுருக்குன்னு மற்றவங்க மாதிரி அண்ணாமலை ஐயாவும் நினைத்ததற்கு காரணங்கள் இருக்குது. இது தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் இருக்குது. 2 பேரும் சந்தித்தாங்க, பேசினாங்க அப்படிங்கிறது நாம் பொதுப்படையாக ஒரு தனி மனிதனாக நாம் இதை சொல்லிட்டு போயிடலாம். வேறு விஷயம் இருக்கும். இந்த வியூகம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த வியூகம் அமைக்கிறது இவங்க 2 பேருமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியும் செஞ்சுட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் பேசினா இன்னும் கொஞ்சம் அந்த வியூகம் அதிகமாகும். இந்த ஒரு 6-7 அமைச்சர்கள் உள்ளே போகிறதுங்கிறது நடக்குங்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சந்திச்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான தகவல் இல்லை, ஒரு தகவல் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு. செல்வ பெருந்தகை விரைவில் மாற்றப்படலாம் அப்படின்ட்டு.
இல்லைங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. அது திமுகவுடைய அடிமை கட்சியாக உட்காந்துட்ருக்கு. சொல்லுங்க எஜமான் இப்படி கையை கட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. தென்னகத்தில் 3 மாநிலத்தில் காங்கிரஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து அப்படி இல்லைங்கிறது வந்து பெரிய பிரச்சனை. அழகிரி எதுக்கு மாற்றப்பட்டார் தெரியல. செல்வப்பிறந்தகை வந்த உடனே இவர் வந்து அந்த ரவுடி டேகை போட்டு விட்டார். இப்போ எல்லார் மனசுலேயும் என்னுடைய தலைவன் ஒரு ரவுடி, என்னுடைய தலைவன் லண்டனில் சொத்து வைத்திருக்கின்ற பணக்காரன் அப்படிங்கிறது போய் பதிஞ்சிருச்சு. ஏன்னா இவர் அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை. பதில் சொல்லியிருந்தால் வேறு, அரசியலில் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் பேசிய பிறகு இவர் பதில் சொல்லியிருந்திருக்கலாம், ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி லண்டனில் ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கே தரேன் அப்படின்னு பேசியிருந்திருக்கலாம். தப்பே கிடையாது. எதுவுமே பண்ணலை. ஸோ கட்சிக்கு வந்து வேற ஒரு சாந்தமான ஒரு தலைவர் வரணும். எப்படியும் அடிமை தான். இப்போ அடிமையாக இருக்கிறதுல நம்பியார் என்ன, எம்ஜிஆர் என்ன, ரெண்டும் அடிமைன்னா அடிமை தானே, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அடிமை பெண் எம்ஜிஆரை சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமாகவும் தெரியறதில்ல, அசிங்கமாகவும் தெரியறதில்ல, அவசியமாகவும் தெரியறதில்ல. ஒரு சாதாரண நபரால் லண்டனில் சொத்து வாங்க முடியுமா? சாதாரண நபர் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் சிதம்பரம் பிரஜை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் சாதாரண நபர்னு எம்எல்ஏ கூட வச்சுங்க, போயிட்டு இதில் கூட ஒரு அரசியலில் வந்து பினாமியாக இருந்தால் எதை வேணாலும் பண்ண முடியுங்க. சிதம்பரம் ஐயாவுடைய பினாமின்னா எதை வேணாலும் பண்ண முடியும். லண்டனே வாங்க முடியும். லண்டனில் ஹோட்டல் தானே வாங்குறது. அவங்கெல்லாம் நீங்கள் சைடில் இருந்தாங்க. அவங்க பெரிய அளவில் காட்டிக்கிடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க தலைவன் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பற்றின தகவல் வெளில வருது. அதுக்கு முன்னாடி இதை சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. ஏன்னா அவர் ஏதோ ஒரு கட்சியில் ஒருத்தராக உட்காந்துருக்காரு, போய் அப்பப்போ சத்தியமூர்த்தி பவன்லேயே தகராறு பண்ணுறாரு. அதனால் ஜாலியாக விட்டுரு, காங்கிரஸ் எப்படியும் அடிமை கட்சி, அதில் இது வேறு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி விட்டோம். நீங்கள் எப்போ தலைவன்னு கொண்டு வந்தீங்களோ அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? நான் பிஜேபியோடைய மாநில தலைவர், நீ காங்கிரஸோடைய, எனக்கு உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேர்க்கை இருக்கணுமா இல்லையா? ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? ரொம்ப கேவலமாக இந்த மாதிரியான ஒரு மனிதன் இருக்கிறாருன்னு வந்ததுனால் அது தப்பு தானே. சிதம்பரம் ஐயாவுடைய பினாமிக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, பெரிய அளவில் இருக்காங்க. அவர் வந்து சாதாரணமாக தன்னுடைய சொத்துக்களை சேர்க்கலை, மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்து வச்சுருக்கார். அவரை யார் விட்டு வச்சுருக்காங்க, ஏன் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கெல்லாம் கேள்வியாக தான் இருக்குது, புரிய மாட்டேங்குது. அவர் பினாமிக்கல் சொல்லணும்னா யார் கட்சியில் இருக்கவங்களோ இல்லை தாண்டி பினாமி யாராக வேணாலும் இருக்கலாங்க. அவங்க கட்சிக்குள்ளே வர்றதுங்கிறது வந்து அவங்களுடைய ஆக்ரோஷத்தை பார்த்து வா கட்சிக்குள்ளேயே வந்து கேஸ் அழகிரி அவர்களும் அவரோட ஆதரவாளர் தான் சொல்லப்பட்டாங்க. இப்போ செல்வப்பெருந்தகை அவரோட ஆதரவாளர். சிதம்பரமுடைய ஆதரவாளராக நீங்கள் அழகிரி எடுத்துக்க முடியாது. செல்வப்பெருந்தகை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கபாலு அந்த ரேஞ்சில் உள்ளே வரக்கூடிய ஒரு தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விழிப்புணர்வோடு எப்பயாவது செயல்பட்டுச்சுன்னா அதை பற்றி பேசலாம். மற்றபடி இதெல்லாம் பேசி 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. யாரையோ திட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவர் ஏன் திட்டணும்? அவர் யாருன்னு அவருக்கே தெரியும். இவர் சொன்ன உடனே வேலுச்சாமி வந்து கத்துறாரு. உங்களுக்கு யார் வருவாங்கன்னு வேண்டாமா? நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு நல்லவர் வந்து உங்களுக்காக பேசினாருன்னா நம்ம கதை கேட்கலாம். இவர் ஏற்கனவே கத்துறவர் வந்து கத்துறாரு. ஸோ அதுதான் அவங்களோட ரேஞ்சாக இருக்குது. அமைச்சர் ரகுபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க சட்டம் ஒழுங்கு பற்றி நேற்று ஒரு பேட்டி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இல்லை நடக்கக்கூடிய கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா முன்விரோதத்தால் தான் நடக்குது. ஸோ இதுக்கும் அரசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு 100 பேர்கிட்ட போய் உங்கள்கிட்ட முன்விரோதம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. 100 பேருமே ஆமாம் எனக்கு அவனை பிடிக்காது, அவன் என்னை ஏமாற்றிருக்கான், இவங்கிட்டேருந்து காசை வாங்கிட்டான் அப்படின்ற காரணத்தை சொல்லுவாங்க. உடனே நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க, அப்போனா நீ அவனை கொன்னுடுவியான்னு கேளுங்க. ஏங்க கொலையெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க? அது தப்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதானே? இப்போ முன்விரோதம் இருந்தால் உடனே கொலை பண்ணிடுவாங்களா? அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு? விளையாட்டாக கொலை பண்ணுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் வரல. ரோட்டில் போயிட்டே இருந்தான், சரத்துக்கு குத்திட்டான், ஏன்டா குத்தினேன்னு கேட்டால் தெரியல, கத்தி பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி தான் கொலைகள் நடக்குமா? கொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு வசதி இருக்குது. நாளைக்கு தப்பிச்சிடலாம், ஏதோ ஒன்று பேசி வெளில வந்துடலாம். இந்த திமுகவை சார்ந்த சில வக்கீல்கள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேஸை கொடுத்துட்டு தப்பிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருது. கொலை செய்யப்படுகின்றவங்க வந்து ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்காங்க. இந்த தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பிஜேபி கிட்டத்தட்ட 13 இடத்துல 2வதுக்கு வந்திருக்கு.
அப்போது யாரெல்லாம் அந்த பிஜேபி வருவதற்கு காரணமோ அவங்களெல்லாம் நீங்கள் கொல்றீங்க அப்படின்னு நான் ஏன் எடுத்துக்கூடாது? யாரெல்லாம் பிஜேபிக்கு வரணுமோ அவங்கள அந்த மேயரெல்லாம் நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்கிறீங்கன்னு நான் ஏன் எடுத்துக்கூடாது? இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சது, அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க யார் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை மீறி அப்படின்னு பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. 300 விதம் இருந்தால் கொண்டுருவாங்களா? அப்போ காஞ்சிபுரம் மேயர் வந்து இந்த தீர்மானத்திலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க, அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க தீர்மானம். அப்போ அவங்க மேயர் பதவியில் நீடிக்கிறாங்க. அப்போது கவுன்சிலர்ஸ் தான் முடிவு பண்ணணும், அப்படி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஏதோ ஒரு காரணம் திடீர்னு ஒரு 33 கவுன்சிலர் வந்து இன்ப சுற்றுலா போகிறாங்க. ஸோ அது பின்னாடி என்ன இருக்குது? இல்லை, எனக்கு இதெல்லாம் பதில் சொல்கிறதுக்கே எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, கவுன்சிலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேசத்துக்கு சேவை செய்கிறதுக்காக, தன்னுடைய வார்டுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. திமுக தேர்தலில் நின்றதுன்னா பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு ஒரு பூத்துக்கு 100 பேருன்னு 20,000 ரூபாயை கொடுத்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ ஒரு வேளை 40க்கு 40 ஜெயிச்சதுனால அவங்க இன்ப சுற்றுலா போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ரோடு எப்படி போடுறதுங்கிறதுக்காக இட்டாலிக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஐயோ, நம்ம நாட்டில் தெரியாத ஒரு விஷயத்தையா போய் அந்த நாட்டில் போயிருக்காங்க. அங்கே வந்து சாலை பாதுகாப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்ததுனால நான் வருத்தப்படுவேன். இதில் ஒன்றும் கொஷனே எதுவும் இல்லை. அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. பூத்தெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி 20,000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ப சுற்றுலா போகிறது நியாயம் தானே. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் வரப்போகுதுன்ற ஒரு தகவல் வந்து வந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன யார் யாருக்கெல்லாம் இலக்காக்கள் மாற்ற வாய்ப்பு இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த 12 குறுநில மன்னர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. யார் அந்த 12? உங்களுக்கு தெரியாதா? திமுகவில் 12 குறுநில மன்னர்கள் தெரியாதா? முத்துசாமி வேணால் பாவம் இப்போ தான் அதிமுகலேருந்து சில வருடங்களுக்கு முன்னாடி தான் திமுகவுக்கு போனார். அதனால் அவர் வந்து என்ன பொசிஷனுக்கு வராருங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் அந்த தங்கம் தென்னரசு அல்லது பொன்முடி அல்லது திண்டுக்கல் பெரியசாமி அல்லது துரைமுருகன், இவங்கெல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவினுடைய மன்னர்கள். அவங்கெல்லாம் கப்பம் கட்டுற வேலையை இவங்களுக்கு பண்ணணும், நம்ம மகாராஜா ஸ்டாலின் ஐயாவுக்கு பண்ணணும். இப்படி தான் வந்து அந்த 12 பேருக்கு தான் அமைச்சரவைங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டு இருந்தது. திமுக அமைச்சரவையில் யாராவது புதுசாக வந்திருக்காங்க, நிறைய பேர் புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த 12 குறுநில மன்னர்கள் தான் அவங்க வைக்கிறது தான். மற்றபடி ஏதாவது இங்கேயும் அங்கேயும் மாற்றுறது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம தியாகராஜன் ஐயா 30,000 கோடியை பற்றி பேசின உடனே அவரை ஐடிக்கு மாற்றிட்டு இவரை கொண்டு வந்தாங்க பாருங்கள், தங்கம் தென்னரசை கொண்டு வந்தாங்க பாருங்கள். அது வேணால் எனக்கு காரணம் தெரியும். ஏன்னா ஒரு ஆடியோ வெளில வந்துருச்சு, அது பூரா உலகத்துக்கு பூரா தெரிஞ்சிருச்சு. 30,000 கோடி இவங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2 பேர் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுது. குட்டி கணக்கு போட்டு பார்த்தா டாஸ்மாகில் 100 பாட்டிலுக்கு 150 பாட்டில் உள்ளே வருது, 100 பாட்டில் மட்டும் கணக்கில் போகுது, 50 பாட்டில் மொத்த விலைக்கு விற்கப்படுது, 80 ரூபா. அதனால் வேட்டும் ஜிஎஸ்டியும் நஷ்டமாகுது. அதை வந்து இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுக்காக வர்றதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் பெரிய காரணங்கள் எதுவும் தெரியும். இல்லை, அமைச்சர் துரைமுருகன் மீதும் சில மன வருத்தங்கள் இருக்கதாகவும் சொல்லப்படுது. என்ன பண்ணுவீங்க அவரை? அவர் திடீர்னு ஜோக் விடுவார், நீங்கள் சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். துரைமுருகனெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கு பின்னாடி கதிரானந்த் வந்துட்டார், அதற்கு பின்னாடி ஆள் இருக்காங்க. அவரெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டிஆர் பாலுவை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவருடைய பையன் டிஆர்வி ராஜா வந்துட்டார், அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சிக்கிற வரைக்கும் இவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? இவங்கெல்லாம் எப்படியும் அந்த பொசிஷனில் தான் இருக்க போகிறாங்க. தமிழக அரசு கல் மீதான தடையை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மதுவை வந்து ரேஷன் கடையில் விற்கப்படுவதையும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ரேஷன் கடையில் மது விற்கப்படுதானே அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்போதாக கொண்டு வரப்போவதாவா? அதெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும். அரிசியெல்லாம் வாங்கிட்டு பாட்டில் வேற குடிச்சிட்டு அரிசியை ரோட்டில் போட்டு போயிட்டான்னா அந்த வீட்டில் சோறுதுங்கிறதுக்கு வழி இல்லாமல் வீட்டில் இருக்கிற 4 பேர் கஷ்டப்படுவாங்க. அது திட்டமாக வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் கல்லுக்கடையில் இவங்க ஏன் வந்து இவங்க ஏன் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னா, டாஸ்மாக் வந்து ஒரு மிகப்பெரிய லாபம். பில் இல்லாமல் நடக்கிற 43,000 கோடி தொழில். பில்லே போடாமல் நடக்கிறது கனிம வளம், பில்லை குறைச்சி காட்டுறது மணல், பில்லே போடாமல் நடக்கிறது டாஸ்மாக்.
ஸோ 150 பாட்டில் வருது, 100 பாட்டிலுக்கு கணக்கு காட்டுறாங்க, 50 பாட்டில் கணக்கு காட்டுறதில்ல. இப்போ ஏற்றிருப்பாங்க, ஒருவேளை இந்த அடுத்த தேர்தலுக்காக 160 கூட மாற்றிருப்பாங்க, 170 கூட மாற்றிருப்பாங்க. இவ்வளோ பெரிய பணம் உள்ளே வர்றது தெரியாது, வெளில போகிறது தெரியாது. நீங்கள் கல் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே அடிபட்டு போகும், பெரிய அளவில் அடிபட்டு போகும். அதனால் இவங்க அதை செய்யவே மாட்டாங்க. கருணாநிதி ஐயா சாராயத்தை கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? நிர்வாகம் செய்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் சாராயத்தை கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதில் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. எந்தெந்த மாநிலம்லாம் மதுவிலக்கு கொண்டு வந்ததோ அங்கெல்லாம் நான் வந்து இழப்பீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன தேர்தலுக்காக இவர் வந்து சாராயத்தை வந்து திருப்பி மதுவிலக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணதுக்கெலாம் நான் வராது, ஃபஸ்ட் டைம் பண்ணால் தான் நான் வருவேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அது இன்னும் பெரிய லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வழி வழியாக இந்த சாராயங்கிறது வந்துட்டுருக்கு. வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் மக்களை அழித்து அவர்களுடைய உடல்நிலையை கேவலப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு தொழில் நடத்தி அந்த பணத்தையே எடுத்து பூத்துக்கு 100 பேருக்கு வந்து கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.